இதுக்காக நேரம் எடுத்து ஒரு மனுஷன் புரியல நினைக்கிறான், சிந்திக்கிறான், யோசிக்கிறான். நம்ம ஆளுங்க நினைக்கிறது இல்லை, சிந்திக்கிறது இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. புரியல? சில பேர்ல காலையில் எழுப்பி சர்ச்சுக்கு போகணும், நீ ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்றான் ஒருத்தன். அப்படிலாம் வாழ்றாங்க பாருங்க. இன்னைக்கு சண்டே தான்டா, சண்டேவா அப்படின்றான். அப்படிலாம் ஆள் இருக்குது. இப்பெல்லாம் சில நேரத்தில் அலாரத்தை நம்ம கை கடிகாரத்தில் வைக்கலாம் அவசியம் இல்லை. இப்போ அவன் மூளையில் வைக்க வேண்டியிருக்குது. அப்பா நாளைக்கு ஆராதனைப்பா, நாளைக்கு ஆராதனைப்பா, நாளைக்கு ஆராதனையா, நாளைக்கு சண்டேவா, இந்த நிலைக்கு போயிடுச்சு. புரியல? ஆனால் அன்றைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவரை நினைச்சிருக்கிறாங்க, சிந்திச்சிருக்கிறாங்க, யோசிச்சிருக்கிறாங்க. இதுவே அவங்க வாழ்க்கையாக இருந்தனால அவங்க வாழ்க்கை தரங்கள் நல்லா இருந்திருக்குது. ஒரு குவாலிட்டி லைஃப்பை வாழ்ந்துருக்கிறாங்க, பிளெஸ்ஸிங்ஸாக இருந்திருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. கர்த்தரை நினைக்காம மறந்தவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. கர்த்தர் செஞ்சதை நினைக்காம மறந்தவன் வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. கர்த்தர் தனக்கு செஞ்சதை நினைச்சு மறக்காம இருக்கிறவன் வாழாம இருந்ததா சரித்திரமே இல்லை. இதுதான் ரகசியம், இதுதான் சீக்கிரம். நீங்க வாழ்றீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு அறிகுறி, நீங்க அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறீங்க. அதுதான். நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே அறிகுறி, அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறீங்க. இந்த இடத்தை நீங்க நல்லா யோசித்து புரிஞ்சுக்குங்க. நான் இன்னைக்கு உங்களோடு நான் பேச போற முக்கியமான விஷயம், எல்லா விஷயத்தையும் சொல்லும்பொழுது ஆத்மாவை பார்த்து சொல்றீங்க, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய் அப்படின்னு ஆத்மாவை குறித்து எத்தனை விஷயங்கள் சொன்னாலும், ஆனால் ஆத்மாவுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? என் ஆத்மாவே அவர் செஞ்சதை மறந்துடாத, என் ஆத்மாவே அவர் செஞ்சதை மறந்துடாத. இந்த இடத்துல நம்ம நிற்கிறோன்றதை மறந்துடாங்க. இஸ்ரவேல் மக்கள்கிட்ட ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கும்போது நினைக்க மாட்டான், கெட்டு போனப்ப நினைக்காம இருக்க மாட்டான். இதுதான் இஸ்ரவேல் ஜனத்தோடைய பழக்கம். நல்லா இருக்கும்போது என்ன செய்ய மாட்டான். நீங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே ஆண்டவர் முதல்ல அவங்களுக்கு கொடுத்த பண்டிகை என்ன தெரியுமா? ரிமெம்பர் ஃபெஸ்டிவல் தான். ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், ரிமெம்பர் ஃபெஸ்டிவல் தான். நீ எந்த தேசத்துக்கு போனாலும் சரி, நீ கானான்ல இருந்தாலும் சரி, கானான்ல இருந்து எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, இந்த நாளை நினைவு கூறுவாயாக. ஏன்னா உன்னை எகிப்தின் தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்த உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. புரியல? இதுதான். ஆனா எவ்வளவா அவர் சொன்னாரோ அவ்வளவா மறந்தாய். நீங்க உபாகம புத்தகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீ கர்த்தரை நினை, நீ கர்த்தரை, நீ குடியிருக்கிற தேசத்துல நீ கட்டாத வீடுகளிலும் நடாத திராட்சை தோட்டங்களின் ஒலிவு மர கன்றுகளின் பலனை அனுபவிக்கும் பொழுது, அந்த தேசத்து ஜனங்களை துரத்தி விட்டு நீ நல்லா சம்பூர்ணமா வாழ்றப்ப எகிப்திலே இருந்த உன் வாழ்க்கையை நினைப்பாயாக, அதை நினைத்து உன் கர்த்தரை மறவாமல் இருப்பாயாக. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு அருமையான பதம் பாருங்க. ஆனா இஸ்ரவேல் மக்களுடைய பழக்கம் என்னன்னா, நல்லா இருக்கும்போது நினைக்க மாட்டான், கெட்டு போனோன்னு அத்தனை நினைப்பான். பாருங்களேன், சங்கீதம் 106க்கு உங்களை அழைச்சிட்டு போறேன். ஆமா, சங்கீதம் 106 7ஆம் வசனம் படிப்போம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். எகிப்தை விட்டு வெளியே வராங்க, என்ட்ரி ஆக வெளியே வரா. வரும் பொழுதே அவருடைய அதிசயங்களை என்ன செய்யலையா? உணரல. அவருடைய கிருபையின் திரட்சியை நினைக்கல. கடவுள் நம்மளை எப்படி இவ்வளோ அதிசயமா வெளியே கொண்டு வரான்னு
அன்றைக்கு உலக நாடுகளில் டாப் லெவலில் இருந்தவன் எகிப்து தாங்க. அப்புறம் தாங்க கிரேக்கன்லாம் வந்தான். அவன் நினச்சவனெல்லாம் முடிச்சிருவாங்க. ஆண்டவர் அங்கே அவனுக்கு வாதையை வர பண்ணி அவன் தலைச்சம்பிள்ளைகள்லாம் போட்டு தள்ளி இவனை பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு வெளியே புறப்பட வச்சு அதிசயமாக வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த அதிசயத்தை அவன் உணரலை. கிருபையின் திரட்சியான் என்ன தெரியுமா? இவங்க புறப்படுறாங்க. அங்கே எழுத்து வீட்டில் இருக்க பொம்மநாட்டிக்கெல்லாம் ஒடியாந்து இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ அப்படி இருக்கிறதெல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க. கிருபை பாருங்க. அவர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோமாய் கர்த்தர். அவங்க 400 வருஷம் செஞ்ச வேலையோடைய கூலியை எப்படி அழகாக வாங்கி கொடுத்துருக்காரு பாருங்க. கவிதையில் சொல்லுங்க பாருலாம். உடம்பு 400 வருஷம் வேலை செஞ்சுருக்காங்க. 400 வருஷம் கூலியை அங்கே இருக்க எகிப்து தேசமே இவங்களுக்கு கழட்டி கொடுத்துருச்சு. ஹல்லேலூயா. தப்பா சொல்லிட்டனோ? எகிப்து தேசமே கழட்டி கொடுத்துருச்சு. இந்தா எடுத்துட்டு போ. அதனால் நம்ம ஆண்டவருக்கு கொள்ளக்கார ஆண்டவர்லாம் பேர் வைக்க முடியாது. அங்கே வேலை செஞ்சதோடைய கூலியை வாங்காமல் விட மாட்டார். 400 வருஷம் வேலை செஞ்சுருக்கானா பாருங்க. மஸ்ட்ரோல் போட்டு வாங்கியிருக்காரு பாருங்க. இன்னும் வட்டி போட்டு கூட வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். அள்ளிக்கிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. வெறுமையாக போலங்க. அவன் நிறைவா எடுத்துட்டு அவன் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து வைங்க போனா போதுன்னு கொடுக்குறான். அவர் என்ன கணக்கு வச்சாருன்னா 400 வருஷம் என் பிள்ளைகள் வேலை செஞ்சில்ல, எல்லா காசையும் கொடு, எல்லாத்தையும் வாங்கு. ஆனால் இவங்க அந்த கிருபையின் திரட்சியை நினைக்கவே இல்லைங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அவரை மறந்துட்டாங்க. சரி, ரைட். அதுக்கப்புறம் ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்த போதும். நான் அடுத்த வாக்கு நான் போறேன். புரியல. 106 வந்துட்டேன். 12:13. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். அப்பொழுது அவர்கள் அவர் வார்த்தையை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய கிரியைகளை மறந்து போனார்கள். அவருடைய கிரியைகளை மறந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரமா கிரியை பார்த்தானோ அவ்வளோ சீக்கிரமா அவர் செஞ்சதை என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். சரி, இதுக்கப்புறம் 21, 22. எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனையே மறந்துட்டாங்க. செஞ்சதையும் மறந்துட்டாங்க, செஞ்சவரையும் மறந்துட்டாங்க. செஞ்சதையும் மறந்துட்டாங்க, செய்தவரையும் மறந்துட்டாங்க. அதனால தான் உபாகம புஸ்தகத்தில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நீ எகிப்தில் இருந்த நிலையை நினச்சி இங்கே என்ன மறக்காம துதின்னு சொல்றார். நல்லா கவனிச்சுங்க. நம்ம தாழ்வில் நம்ம நினைச்சவரை நம்ம நினைச்சிட்டோன்னு வைங்களேன், நம்ம எவ்வளோ உயர்வில் வந்தாலும் அதை மறக்கவே மாட்டோம். நான் சமீபத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒரு உலக மனிதன் மெட்ராஸில் பெரிய காலேஜஸ், அவருடைய காலேஜஸ்லாம் அவ்வளோ பெரிய காலேஜஸ்ஸு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் பேரண்ட்ஸ் போனாங்கன்னா, பையனை பார்க்குறதுக்கோ பிள்ளையை பார்க்குறதுக்கோ போனாங்கன்னா சாப்பிடாமல் அனுப்ப மாட்டாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அவங்க அசிஸ்டன்ட்ஸ் கேட்பாங்களாம், சாப்பாடு திருப்தியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதர் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஒர்க் பண்ணார், மேனேஜராக ரிட்டையர் ஆகிட்டார். அவர் தான் பையனை அங்கே தான் படிக்க வச்சார். படிக்க வச்சதப்ப அவர் பார்த்துட்டு சொன்னாராம், சாப்பிட்டு வந்துட்டு நான் வேற பார்க்கணும், உங்கள் எம்டியை பார்க்கணுன்னாங்களாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்களாம். உடனே வெயிட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. இவர் உங்களை பார்க்கணுன்னு இருக்காருன்னொன்னே திறந்து விட்டாங்களாம். உள்ளார போனால் ஒரு வேஷ்டி சட்டையோடு உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மண் கலையத்தில் பழைய சோறை போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிட்டு இருந்தாராம். உடனே சார் இந்த எம்டியை பார்க்கணும். நான் தான் ஏன் எம்டி உட்காரியான்னாராம். உடனே இவருக்கு ஒன்றும் புரியலை. நம்ம சாப்பிட்டது காலையில் நல்ல நெய் ஊற்றின வெண்பொங்கல், இட்லி, சட்னி எல்லாம் வச்சு வடை வச்சு சாப்பிட்டு வந்திருக்கோம். இந்த உடனே உங்கள் சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சுங்கய்யா அப்படின்னு சொன்னாராம். சரி, நீங்கள் அது சாப்பிட்ருக்கோம்ல, இருந்த நிலையை மறக்கக்கூடாது இல்லை? இதெல்லாம் இப்போ வந்தது, நிரந்தரமானது இதுதான் சொன்னானா உலகத்தான். நம்பால் சொல்லுது பழைய சோறா எனக்கு பிடிக்காது.
இதுக்கே பேர் வச்சு பழைய சோறு கடன் வச்சிருக்கிறான். அங்க போய் உட்கார்ந்துருக்குது எரும மாடு. திருச்சியில் பழைய சோறு கடை தந்திருக்கான். உட்கார்ந்துருக்கிறது வயசானதெல்லாம் கிடையாது, எல்லாம் வாலிபர். இப்படிலாம் முடிய வெட்டினது, பேண்ட்டை கிழிச்சது எல்லாம் போய் உட்காந்துக்கிட்டு அவன் போகிற அந்த சோறை வச்சுக்கிட்டு அவன் ஒரு நெத்திரி கருவாடு தரான், அதை வச்சு தின்னுக்கிட்டு சூப்பரா. அதுக்கு 2 ஃபோட்டோ போட்டு வெக்கக்கேடாயிடுச்சு பார்த்தீங்களா? வீட்டில் உன் ஆத்தா சமைச்சு கொடுத்த சோறு உனக்கு நல்லா இல்லை, உன் ஹாஸ்டலில் கொடுத்த சோறு உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, இருந்த நிலையை மறக்கக்கூடாது. இதுதாங்க வாழ்க்கை. புரியல? பழசா தூக்கி ஊத்து, யார் அதெல்லாம் தின்றது? இப்போ சொல்கிறான், இப்போ யூடியூப்பில் போகிறான், நீங்கள் பழைய சோறை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் கூடும், புரியுதா, ஹியூமோகுளோபின் அதிகமாகும். இதுதான்டா அன்னைக்கு நம்ம கிழவின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, உங்கள் கிருபையின் திரட்சியை நீங்கள் மறந்துட்டீங்க, உங்களுக்கு கொடுத்த அதிசயங்களை உணரலை. இப்போ பாருங்க, இவங்களே எப்போ நினைக்கிறாங்க, அந்த அதை படிச்சிங்கன்னு வைங்களா, கோபமாக வரும் அவங்கள பார்க்குறப்ப. அப்படியே சங்கீதம் 137க்கு வாங்க, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 137:1. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். அதாவது உள்ளூர்ல இருக்கும் போதெல்லாம் பாட்டு பாட முடியல, கிட்டார் போட்டு. இப்ப எந்த ஊர்ல பாட்டு பாடுறாங்க? அடிமையா போன ஊர்ல உட்கார்ந்து என்ன பாடிட்டு இருக்கிறாங்க? அவர் எந்த சங்கீதமானவர். எந்த ஊர்ல? பாபிலோன்ல. என்னவா இருக்கிறப்ப? அடிமையா இருக்கிறப்ப. எங்களை சிறைப்பிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். ஆடு மேய்க்கிற மாதிரி பின்னாடி எம்பரர் நின்று சொல்றான், டேய் உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்கடா, உலகமே உங்க பாட்டை தான்டா பாடுது. உங்க பெர்க்மான்ஸ் இருக்காராமே, அவர் பாட்டை நீங்க ஒரு பாட்டு பாடுறா அப்படின்றாங்களாம். ஒரு பாட்டை பாடுன்னு சொன்னா பாடி அவங்கள கொண்டு வந்திருக்க கூடாது. இப்ப இவங்க சொல்ற கதையை கேளுங்க. கர்த்தரின் பாட்டை அப்புறம் எதுக்கு உனக்கு கிண்ணறம்? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அந்நிய தேசத்தில் நாங்கள், அதாவது கீழே விழுந்தாலும் இந்த மாதிரி இனாது. எவன் கிறிஸ்துவின் பிறப்பை அசட்டை பண்ணினானோ அதே இஸ்ரவேல் பிரதமரை வாயை திறக்க வச்சு இந்த வருஷம் உலக நாடுகளுக்கு மை டியர் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்ல வச்சுட்டாரு. இதுதான் தெய்வத்தோடைய செயல். கல்யாணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்திருப்பேன் இல்லை? அந்த மனுஷன் மனம் திறந்து பேசின வார்த்தைகள் பேச வைப்பாருங்க. மீதமான யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்கங்க. ஆண்டுடைய வருகைக்கு முன்னதாக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் பாருங்க, அற்புதமான செயல்களை வருகிற ஆண்டுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய தேவனுடைய செயல்கள் அதிகமாக இருக்க போது பார்க்க போகிறோம். பாருங்க என்ன சொல்றான், அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படி? எருசலேமே, நான் உன்னை மறந்தால். ஆஹா, நீ மறந்ததுனால தான்டா இங்க இருக்கிற. இப்ப இவன் வீராப்ப பாருங்க, மறந்ததுனால தானே இங்க இருக்கிற. நீ மறக்காம இருந்தீங்கன்னா அங்கே இருந்திருப்பில்ல. இப்ப சொல்றான், எருசலேமே நான் உன்னை மறந்தா என் வலது கை தன் தொழிலை பாடுறதுக்கு வேணா நல்லா இருக்குது. புரியல? அங்க ஒழுங்கா வர மறக்காம இருந்தீங்கன்னா நீ ஏன்டா இந்த தேசத்துல வந்து உட்காந்து அடிமையா உட்காந்துருக்கணும்? அடுத்த வார்த்தை அதோட இன்னும் பாருங்க, அதாவது டீப் சென்டென்ஸ் போறான்னு பாருங்க. நான் உன்னை நினையாமலும். ஆஹாஹா, நீ நினைச்சிருந்தா ஏன்டா அந்நிய தேசத்துல உட்கார்ந்து இருக்கிற? நான் உன்னை நினையாமலும் எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சி, எருசலேமே உன்னுடைய முக்கியமான மகிழ்ச்சி என்று அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி. இதுக்கு பேர் தான் வரட்டு வைராக்கியன்னு பேர். நம்ம கத்தோலிக்க ஜனங்களுக்கு ஒரு வைராக்கியம் பாருங்க, வரட்டு வைராக்கியம் பாருங்க. எல்லாம் செய்வான், கடைசியில் முடியும் போது அருள் நிறைந்த மாதிரியே வாழ்கன்றுவான். புரியல? பைபிள் படிக்கிறீங்களா நீங்க கேட்டு சொல்றதுக்குள்ளாடி சொல்லுவான், என் வீட்டில் பைபிள் இருக்குன்னுவான். பார்த்துருக்கீங்களா?
இங்கே இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுதா? நல்லா இருந்தப்ப நல்லா இல்லாத நாளை நினைச்சு அவர் நம்மளை இன்னைக்கு நல்லா வச்சிருக்காருன்றத மறக்காம இருக்க முடியல, மறந்துட்டாங்க. ஆனா நல்லா இல்லாதப்ப உம்மை மறப்பேனோ உம்மை மறப்பேனோ இப்ப கேட்டுட்டு இருந்தா. இதுதான் இஸ்ரவேல் ஜனம். அதை சொல்லல, இங்க இருக்கிறது தான் சொல்றேன். நல்லா இருக்கிறப்ப நம்ம நல்லா இல்லாத நாள்ல நம்மளை நினைச்சவரை நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா இல்லாத நாள் வந்தாலும் அதை நல்லா இருக்கிற நாளா மாத்த தேவனால முடியும். ஏன் ஆத்மா மறந்துச்சு? நன்மை செஞ்சவர் எப்படி மறந்துச்சு பாருங்க. எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்கிறாரே. உங்க வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது நீங்க இல்லாத நாட்களை இன்னைக்கு இருக்கிற நாளா மாத்தி கொடுத்திருக்கிறாரே. உங்களுடைய இயலாமை நாட்களை இன்னைக்கு உங்களை இயக்கிற நாட்களா மாத்தி கொடுத்திருக்கிறாரே. நீ வியாதிப்பட்ட நாட்களை சுக நாட்களா உனக்கு மாத்தி கொடுத்திருக்கிறாரே. உனக்கு தரித்திரன்னு பட்டம் கட்டின இடத்துல உன்னை ஐஸ்வர்யவனாக்கி இன்னைக்கு மகிழ வச்சிருக்கிறாரே. இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு சொன்ன இடத்துல உன்னை ஒரு மனுஷனா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரே. ஏன் அதை நினைக்கல? ஏன் நினைக்கல? ஆண்டவருடைய பெரிய அங்கலாய்ப்பு என்ன தெரியுமா? நீ இந்த சீசனுக்கு நினைக்கிறவனா இருக்காத, உன் சீசனே நினைக்கிற சீசனா இருக்கணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பா எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல். நேற்று இரவெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கும்போது எல்லாரும் கோமாவுக்கு போயிடுவோம். அப்படி தானே? நான் கோமாவுக்கு போயிடுவேன். தூங்கிட்டேன்னா என்னை யாரும் எழுப்ப முடியாது. குறிப்பிட்ட நேரம் தான். முழிச்சிட்டேனா என்னை யாரும் தூங்க வைக்க முடியாது. அதுதான் என்னுடைய தூக்கம். நான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறது கோமா. நான் காலையில் கோமாவிலேருந்து திரும்பி வரேன்னா மறவாமல் நீனை. எத்தனை பேர் படுத்தே போனவங்களா இருக்காங்க தெரியுமில்ல? தூக்கத்தில் போனாலாம் இருக்குது. நிறைய பேர் தூக்கத்தில் இறந்து போயிருக்காங்க. ஆமாம், அப்படியே கண்ணை மூடி தூங்கிட்டு இருப்பாங்க, தூக்கத்திலே போன ஆள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கோமாலேருந்து காலையில் கொண்டு வந்துட்டார். பார்த்தீங்களா? எத்தனை பேர் கேஎம்சியில் கோமாவில் 10 நாளாக படுத்துருக்குறான், எந்திரிக்க மாட்டேன்றான். ஆனால் டெய்லி கோமாவில் போயிட்டு நான் எந்திரிச்சு வரேன். வெளியிலே சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்லுங்க. மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல். இந்த டாக்டர்கிட்ட போய் நின்னா இதை சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு ஒரு லிஸ்ட் தந்தார். அத்தனை லிஸ்டையும் நீங்க சாப்பிடாம இருந்தீங்களா? சொல்லுங்க. அத்தனையும் சாப்பிட்டு உயிரோட வச்சிருக்கிறாரே. சொல்லுங்க. மறவாமல் நினைத்தீரையா. நான் டாக்டரால இயக்கப்படுறவன் இல்ல, என் தேவனால் இயக்கப்படுகிறவன். ஹல்லேலூயா. மெடிசன்ஸ் வேணா எனக்கு சப்ளிமெண்டா இருக்கலாம், சப்போர்ட் அவர் தான். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி. சொல்லுங்க பார்க்கலாம், இதெல்லாம் என்னது? திடீர்னு தலைவலிச்சுன்னா ஒரு மாத்திரை போட்டுக்கிறீங்கன்னா அதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி. சப்போர்ட், காட் வில் சப்போர்ட். அவர் தான் என்னை ஆதரிக்கிறவர். ஹல்லேலூயா. அதை போல மைண்டில் கொண்டு வாங்க. எத்தனையோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும். முகத்தில் இருக்க புன்னகை குறையல, இருதயத்தில் இருக்க சமாதானம் குறையல. கையை தெளிலையா சொல்லுங்க பாருலாம். இது நம்ம வாங்கியிருந்தோம்னா அது நம்மள்ட்ட இருந்து குறைஞ்சிருக்கும். இது அவர் கொடுத்ததுனால இன்னை வரைக்கும் குறையாம காத்திருக்கிறாரு. பிரைஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நினைச்சு ஒன்னொன்னையா நீங்க நினைக்கிறப்ப உண்மையா சொல்ல போனா உலகத்துல சீக்கிரமா சூசைட் பண்ணி சாக வேண்டியது நம்ம தான். ஆனா நம்மளை சாகாம பாதுகாக்கிறது அவர் தான். நீங்க சும்மா ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்துல இருக்க அவ்வளோ பிரச்சனை இல்லை, நமக்கு தலைக்கு மேல பிரச்சனை. புரியுங்களா? வெள்ளம் போல ஓடுது. ஆனா ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு பாருங்க. அதுதான் அவருடைய கிரேஸ். சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய கிரேஸ். ஒண்ணுமே இல்லாத மாதிரி வாழ வைக்கிறார் பாருங்க. ஒண்ணுமே நம்ம அதை பெருசாவே எடுக்கல. ஏன்னா நமக்கு தெரியுது அதை தலைக்கு மேல வைக்காம காலுக்கு கீழே வச்சனால அது நமக்கு பெரிய விஷயமா தெரியல. அவன் தலைக்கு மேல வச்சு செத்து போறான், நான் காலுக்கு கீழே வச்சு வாழ்ந்து காட்டுறேன். கையை தலையில சொல்லுங்க பாருலாம். உன்னை மறவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை
நடத்தினீரே. அது சொல்றாரு பாருங்க சங்கீதம் 103, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த நன்மைகளை மறந்துடாத, அவர் செஞ்ச நன்மைகளை மறந்துடாத. என்ன நன்மை செஞ்சாரா? அவர் மன்னித்து நோய்களை எல்லாம் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினால் இரக்கத்தினால் கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாக்குகிறார். ஆதலால் என் ஆத்துமாவே கர்த்தரை. அவர் செஞ்ச நன்மைகளை மறந்துடாத. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க? இதுக்கு மேலே நம்ம ஒரு பாட்டில் அது இதுக்கு மேலே என்ன வேணும்னு ஒரு பாட்டு இருக்கு, மறந்துட்டேன் இந்த சாங்குன்னு. இதுக்கு மேலே வேற எனக்கு என்ன வேணும்? இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? புரியல. ஆனா நம்ம தான் நன்றி கேட்டவங்க. இன்னைக்கு நினைக்கிற நினைப்பை இந்த வருஷம் முழுசும் நினைச்சிருந்தோம்னா இந்த நாளை கொண்டாடுவோம். நமக்கு ஒருத்தர் போதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நினைக்க வேண்டிய காலத்தில் நினைக்காம நமக்கு கஷ்டம் வந்தப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நல்லா வச்சிருந்தார் அப்படின்ற நினைக்கு இன்னைக்கு வருது இல்லை. நீ நல்லா இருக்கிறனால அவரை நினை. ஹல்லேலூயா. அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஆண்டவர் பேசிக்கிட்டே வருது. யாத்திராகமோ லேவியராகமோ என்னாகமோ இதில் இருக்க பலிகள் பண்டிகைகள் இதெல்லாம் எதை பிரதானப்படுத்தும்னா அவரை நினைக்கிறதுக்கு. பலிகள் முக்கியம் இல்லை, அதான் அவருக்கு முக்கியம். அவர் விரும்புகிறதே அதுதான். உன் பலிகளின் திரட்சி எனக்கு வேணாண்டா, நீ கிருபையின் திரட்சியை பெறுவதற்கு என்ன நினைன்றார். புரியல. நினைக்க மறந்தவர்கள் பிள்ளைகளே நிறைய விஷயத்த நினைக்க மாட்டோம். எனக்கெல்லாம் ஒருத்தர் மூலமாக ஒரு நன்மை வந்துருச்சுன்னா வாழ்க்கை முழுசும் மறக்க மாட்டேன் அந்த மனுஷனை. எந்த விதத்திலாவது அவனுக்கு நான் பிரோஜனமாக இருக்குன்னு நினைப்பேன். உங்கள் வாழ்க்கையிலும் கடவுள் எத்தனையோ மனிதர்களை கொண்டு நன்மை செஞ்சுருப்பார். அந்த மனுஷரில் மறந்துடாதீங்க. அந்த மனுஷரை நீங்கள் இப்போ நல்லா இருக்கிறீங்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த மனுஷன். ஆனால் அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் ஒரு கஷ்ட நாள் வரும். அன்னைக்கு நீங்கள் உதவியாக இருக்கணும். விட்டுறாதீங்க. கர்த்தர் செஞ்ச நன்மையை மறந்துடாதீங்க. கடவுள் இன்னைக்கு நம்மளை இந்த உயர்வுக்கு கொண்டு வந்ததற்கு ஒரே ஒரு காரணம், நம்ம மறக்க மாட்டோன்றதுக்காக தான் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சு அழகு பார்க்கறதுக்கு ஒரே காரணம், நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவரை நினைவு கூறுவோன்றது தான். நினைங்க நினைங்க. இஸ்ரவேல் மக்களுக்காக தான் கடவுள் இந்த பண்டிகைகள் பலிகள் இதெல்லாம் கொண்டு வந்தது. காரணம் என்னன்னா, இது நினைப்பூட்டுதலின் பலியாக இருப்பதாக, இது நினைப்பூட்டுதலின் காணிக்கையாக இருப்பதாக, இது நினைப்பூட்டுதலினுடைய பலிகளாக இருப்பது. இதெல்லாம் எதற்காக கொண்டு வந்தனா, என்ன நினை அவ்வளோதான். உன் கஷ்டத்தில் நான் நின்னல, என்ன நினை. இதுதான் தேவனுடைய வெளிச்சம். அதனால் உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, மறந்துடாத, அவர் செஞ்சதை மறந்துடாத. அவர் உனக்கு அவ்வளோ நன்மைகள் செஞ்சிருக்கிறாரு, ஒரு நாள் மறந்துடாத. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே.
படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். தம் கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த இசையா மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க என் மேல நினைவாயிருந்தத நினைச்சு கூட பார்க்க முடியல. என் நினப்பாவே வாழ்ந்திருக்கீங்களே. நீங்க என் மேல நினைவாயிருந்த என்ன நினைச்சீங்க, கரம் பிடிச்சீங்க, தூக்கி எடுத்தீங்க, உயர்த்தி வச்சீங்க. என்ன நினைச்சீங்க, கரம் பிடிச்சீங்க, தூக்கி எடுத்தீங்க, உயர்த்தி வச்சி.
உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதே. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஒரு நாளும். நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு கர்த்தரை தொழுது கொள்வேன். அதுதான் தாவீது தெரிஞ்சு கொண்டது. நாங்களும் இன்னைக்கு காலை நேரத்தில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் இல்லைப்பா, இந்த வருஷம் மட்டும் இல்லை, நீ வர நாட்களெல்லாம் நான் எழுந்திருக்கும் போதே உம்மை நினைவோடு தான் எழுந்திரிக்கணும். நான் படுக்கிறப்போ உங்கள் நினைவாகவே படுக்கணும். அப்போ தான் நான் மறக்காமல் இருப்பேன். நீங்கள் செஞ்சதையும் எனக்கு செஞ்சவரையும் நான் நினைப்பேன், எனக்கு செய்ததையும் எனக்கு செஞ்சவரையும் நினைப்பேன். ஆதலால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, God bless you, God bless you.